ஹாய் ஆல், வெல்கம் டு ஜே எசென்ஷியல்ஸ் ஃபெரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் பிராண்டோட கிறிஸ்டல் 4K இன்ஃபினிட்டி விஷன் 43 இன்ச் டிவியோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிவரி பர்சன் நமக்கு எந்தளவுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு வருவாங்களா டெக்னீஷியன், அவங்க எந்தளவுக்கு நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த டிவியை வந்து நம்ம அமேசானில் தான் வாங்கணும். உங்களுக்கு இந்த டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிவிக்குள்ளே என்னென்ன யூனிட் இருக்குன்னா, ஒரு டிவி ப்ளஸ் பவர் கேபிள் ஒன்று ப்ளஸ் ரிமோட் ப்ளஸ் பேட்டரி இருக்குது, AAA சைஸ் பேட்டரி 2. டெலிவரி பர்சன்ஸும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வாங்கலை. நம்மளா பார்த்து டீ செலவு 100 or 50 கொடுக்குறது தான் தனிப்பட்ட விருப்பம் தான். 10 குண்டோசி ஆர்டர் பண்ணினா கூட 10 குண்டோசி இருக்கான்னு செக் பண்ணி தான் கொடுத்து தருவாங்க. ஓகே ஓகே. ஃபுல்லாக நாம டேமேஜ் ஏதாவது பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் சைடு தான் வரும். அதெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்குவாங்கண்ணா, டெக்னீஷியன் வருவாங்க. நம்ம ஸ்க்ரீன் மட்டும் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரிமோட் பேர் பண்ணோம்னா அவங்க தான் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு ஓகேவாண்ணா? ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். நமக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆனவொடனே சாம்சங் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு டெக்னீஷியன் நம்ம கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்து நமக்கு ப்ராப்பராக டிவி இன்ஸ்டால் பண்ணிட்டு கொடுத்துருந்தாரு. அவர் எந்த விதமான சார்ஜஸுமே நமக்கு சார்ஜ் பண்ணல. டேபிள் மவுண்ட் ஆர் வால் மவுண்ட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. நம்ம எது ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதை நமக்கு ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் வந்து வால் மவுண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு பிராண்டில் வந்து வால் மவுண்ட் பண்ணால் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த பிராண்டில் சாம்சங்கில் இல்லை, கம்ப்ளீட் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான். அப்படியா? இது வரைக்கும் டிவி வந்துட்டு இந்த சைடு வந்து இப்படி தாங்கிடும். சரி. ஓகே, இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இப்போ டிவி ஹேங் பண்ணுறாங்க வாலில். ஆக்சுவலாக இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணியாச்சு.
டிவிக்கு மேலே ஒரு ஸ்க்ராட்ச் கவர் மாதிரி இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணுவோம். அதை ஏன் ரிமூவ் பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக அது இருந்தால் அப்படியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும். பட் வந்து லைட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. சரி அசிங்கமாக இருக்கிறது தான் ஃபுல் கவரையும் ரிமூவ் பண்ணுறாரு. பட் இந்த கவர் டேமேஜ் ஆகாது, அப்படி கவர் விட்டுருக்கோம். இது ரொம்ப நாள் போச்சுன்னா அப்படியே மெல்ட் ஆகி உட்காந்துருக்கும். ஒரு நாளைக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், இது அப்படியே எப்படினாலும் எடுத்துக்கலாம். HDMI மட்டும்தான். ஆமாம், ஒன்றும் அந்த ஏஜி கிடையாது. செல்லில் நெக்ஸ்ட் இமெயில் லாகின் பண்ணிப்போம். லாகின் பண்ணிட்டு உள்ளே போவோம். ஓகே, டிவியோட கம்ப்ளீட் செட்டப் முடிஞ்சு. உங்களுக்கும் இது டிவி வேணும்னு நினச்சினா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.